மொத்த சொத்துக்களையும் இழந்த பானுப்பிரியா. காரணம் யா தெரியுமா? 80s நடிகை பானுப்பிரியாவுக்கு சாந்தி பிரியான்னு ஒரு தங்கையும் கோபாலகிருஷ்ணன் ஒரு தம்பியும் உண்டு. தமிழ் சினிமாவில் பானுப்பிரியா பீக்ல இருந்த டைம்ல தங்கை சாந்தி பிரியா தமிழ்ல மட்டும் இல்லாம பாலிவுட்ல வாண்டட் ஹீரோயினா மாறினாங்க. அந்த வகையில பானுப்பிரியாவும் சாந்தி பிரியாவும் தாய் வீட்டுக்கு எக்கச்சக்க பணத்தை சம்பாதிச்சு கொடுத்ததோட ஏகப்பட்ட சொத்துக்களையும் வாங்கி குவிச்சாங்க. இதுல பானுப்பிரியா ஆதர்ஷ் கௌசல் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ண நிலையில இந்த தம்பதிக்கு அபிநயான ஒரு மகளும் இருக்காங்க. கணவரை டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்ச பானுப்பிரியா முன்னாள் கணவர் உயிரிழந்த பிறகு ஞாபக மறதி நோயால ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. இதன் காரணமா அவங்களுக்கு அந்த அளவுக்கு சினிமா வாய்ப்புகளும் கிடைக்கல. லேட்டஸ்டா அயலான் படத்துல எஸ்கேவுக்கு அம்மாவா நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில பானுப்பிரியாவோட தம்பி கோபாலகிருஷ்ணன் பானுப்பிரியாவுடைய மொத்த சொத்தையும் அபகரிச்சுக்கிட்டு அதை அனுபவிச்சு வரதாகவும் ஒரு ஸ்டூடியோ ரூம்ல பானுப்பிரியா தங்கி கஷ்டப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. பல சங்கடங்கள் மற்றும் கஷ்டங்களை கடந்து பானுப்பிரியா மீண்டு வந்ததாகவும் அவருடைய மகள் அபிநயா பிரான்ஸ்ல பட்டமேற்படிப்பு படிச்சு வர்றதாகவும் சொல்லப்படுது. பானுப்பிரியாவோட பரிதாப நிலையை பார்த்து ரசிகர்கள் ரொம்பவே கவலையோட கமெண்ட் பண்றாங்க. இதுல இவருடைய தம்பி கோபாலகிருஷ்ணனுக்கும் நடிகை விந்தியாவுக்கும் பானுப்பிரியா தான் கல்யாணம் செய்து வச்சாங்க. ஆனா இவங்க டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சாங்க அப்படிங்கிறது கூடுதல் தகவல்.